குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. 20/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நெடுநாள பிரச்சனைக்கு இன்று ஒரு தீர்வு காண்பீர்கள். எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துவீர்கள். ஆன்மீக வழியில் அதிகமாக இன்று நேரத்தை செலவு செய்வீர்கள். உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிகளுடைய ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா மிகவும் நல்லாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் எந்த வாக்குவாதமும் வைத்துக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கணும்னா மனம் விட்டு பேசுதல் மிகவும் நல்லது. சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். வருத்தப்பட வேண்டாம், கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கனிவு பணிவு தேவை. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இன்றைக்கி இருக்கணும். பயம் இல்லாமல் வேலை செய்யணும். நிதானமாக இருக்கணும். மேலதிகாரிகள் சக ஊழியர் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கு சிரமமாக இருக்கிறதுனால அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவருடைய ஆதரவு கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. விட்டு போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தாய் தந்தை வெளி மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரி வழியிலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். கடன் கட்டுக்குள் வரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பக்தி ஆன்மீகத்தில் அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளையும் வாக்குறுதிகளையும் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேரிலே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட காலமாக திருமணம் வர அமையருக்கு உண்டான நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு அனைவருடைய அன்பு, அதாவது தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். விட்டு போன சில வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர் சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும்.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை குறையும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். அதே போல் நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யாமல் குலதெய்வனுடைய பிரார்த்தனை நிறைவேறாமல் இருந்தால் இன்றைக்கி பிரார்த்தனை நிறைவேறும். வாக்குறுதிகளை இன்றைக்கி காப்பாற்றுவீங்க. கடன் சுமை கட்டுக்குள் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். விட்டுப்போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இல்லைன்னா அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் பணிவு கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வேலை தேடி கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிடையே தயவுசெய்து அனுசரித்து போயிடுங்க. எந்த விஷயத்திலுமே இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் வெற்றிகளை அடையலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் திடீர் ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய நாள். பிரபலமானுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்ட நாளாக மனதில் திட்டமிட்ட காரியங்கள் இன்று செயல்வடிவமாக்குவீர்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உள்ள மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி வரும். அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது இருந்தாக்கா உங்களுக்கு அது சாதகமாக முடியும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத தன வரவுகள் இன்று வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக ஆக எல்லாம் அல்ல பகவானை அனைத்து ராசினியர்களுக்காக வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.